வணக்கம் தமிழா. நம்ம வாழ்க தமிழ் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் குக்கரில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கடல் பாசிங்க, கல்பாசினும் சொல்லுவாங்க. இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த மசாலா ஐட்டமும் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பட்டை போட்டுக்கோங்க, 4 லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 வெங்காயம். இது நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நான் சொல்கிறேன். வெங்காயம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நாம் மசாலா ஐட்டம் என்னெல்லாம் அரைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதில் நீங்கள் பிரிஞ்சி இலை, ரோஜா மொக்கு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். பட் கல்பாசி போட்டனால இதுவே போதுமானது. இப்போது மிக்சியில் அரைக்கிறதுக்கு பட்டை ஒரு 5 லவங்கம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் நான் ஒரு 5 போடுறேன். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டாக்க நம்மளுக்கு எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்குங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த மசாலாவை வச்சுக்கணும். இப்போ நம்ம இங்கே ஆனியன் வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம ஒரு 3 டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ டேஸ்ட் பிடிக்காதவங்க ஒரு 2 டொமேட்டோ போட்டாலும் போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கழுவி வச்சுருக்க 1/2 kg சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாக போட்டால் உடஞ்சிரும். நான் ஸ்கின் ரிமூவ் பண்ண சிக்கன் தான் போட்டிருக்கேன். ஸோ டயட்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படி பிடிக்காதவங்க நீங்கள் நார்மலாகவே ஸ்கின்னோடவே போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை நம்ம நல்லா வதக்கிடணும். எவ்வளவு நேரம் வதக்குறோமோ அவ்வளவு டேஸ்ட்டு. அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை நான் மசாலாவில் அரைக்கலை, தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஊற்றிடலாம். அந்த ஜாரை உடனே கழுவி இதில் ஊற்றிட வேணாம். பிகாஸ் நம்ம தண்ணி அளந்து ஊற்றும்போது ஜார் கழுவி வச்சுக்கோங்க. அப்போ அளந்து ஊற்றும் போது அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ அளவு 1/2 kg சிக்கனுக்கு 2 கப் ரைஸ் போடலாம். தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்பவும் தனியா வேணாம். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் போடுறேன். பாருங்கள், நான் மிளகாத்தூளும் போடுறேன், அதே மாதிரி பச்சை மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ 2மே போடுறனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு முன்னே நம்ம அந்த விதை எடுத்துகிட்டு தான் நான் அரைப்பேன். அதனால் கொஞ்சம் காரம் கம்மி ஆகும். ஸோ இது 2மே நான் போட்டிருக்கேன். நீங்கள் இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அண்டு சிக்கன் நல்லா நின்று வேகும். அதனால் சிம்மிலே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நடுவில் நான் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணுற வரைக்குமே இதை நான் வதக்கிட்டு இருந்தேன். சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அதிலே நான் அந்த ஜார் கழுவின தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நான் அளந்து வச்சுருக்கேன். அதாவது 2 கப் அரிசினா 4 கப் தண்ணி +1
5 சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து அதாவது 1க்கு 2 தண்ணி ஊற்றணுங்க. ஒரு 3 கப் அரிசினா 3 + 3 6 + 1ன்னு வச்சுக்கணும். சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் இதாங்க அளவு. இது வந்து நான் சீரக சம்பா அரிசி போட போகிறேன். அதனால் இந்த அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ கடைசியாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பே போட்டுக்கலாம். நான் தூள் உப்பு போடுறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கலக்கி வச்சுட்டு நான் தேங்காய் பால் எடுக்கிற வரைக்குமே வதக்கிட்டு இருந்தேன். ஓகேவா. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு கரெக்டாக 1/2 அன் ஹவர் வைக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா நின்று வேகும். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மிளகா வந்து நீங்கள் கீனி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட்டே வந்து லெமன் வந்து பிழியக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அது ஒரு மாதிரி அந்த புளிப்பு இருக்காது. புதினாவும் கொத்தமல்லி தழையும் கழுவி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இந்த புதினா கொத்தமல்லிலாம் போட்டுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே அது ஒரு கசப்பு வந்துடும். ஸோ அரிசி போடும்போது தான் நீங்கள் லெமன் புழியணும், புதினா கொத்தமல்லிலாம் போட்டுக்கணும். இப்போ நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இது ஆட் பண்ணணும், அடிஷ்னலாக ஒரு உப்பு சேர்க்கணும், எது ஒன்றுனாலும் இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சேர்த்திக்கணும். அவ்வளோதான். கரெக்டாக ஒரு விசில் வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் 1 விசில் தான். அரிசி வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சேன். சீரக சம்பா அரிசி தான். அவ்வளோதான். நம்ம பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ். தேங்க்யூ வியூவர்ஸ்.